ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு நொய் உப்புமா பண்ண போகிறேன். உங்களோட பேசிகிட்டே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். போருமா? ஓகே. கடுகார், ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டுண்டாச்சு. நம்மளுடைய கட்டி பெருங்காயத்தோட கொஞ்சம் மிளகு போட்டு பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதையும் போட்டுக்கிட்டேன். இவ்வளோ இஞ்சி தேவையில்லை, கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இஞ்சி போட்டுட்டாச்சு. அதுக்குள்ளே இதுக்கு என்ன அவசரமோ தெரியல, என்னமோ ஒரு மாதிரி புகை வருது ஓரத்தில். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகு வேற போட்டு இஞ்சி போட்டுன்றதுனால 2 போரும். கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். எல்லாம் போட்டுட்டாச்சா? இது தலையில் ஜலத்தை கொட்ட வேண்டியதான். மெயின் உப்பு. இது ஜலம் நல்லா தலைக்கட்டும். அதுக்குள்ளே போய் நான் 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு வந்துடுறேன். 10 பாத்திரம் இல்லை, 15-20 பாத்திரம் இருந்தது. ஆச்சா, தலைச்சுன்னு இருக்கா? பார்க்குறல நீங்களும் எத்தனை இருக்குன்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. நல்லா தலைன்னு தலைக்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். தேய்ச்சிட்டு வரதுக்கு நாழி ஆகிடுது. இப்போ குருணை நொய் உப்புமா தானே இது. வந்து புழுங்கல் அரிசியில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். குருணை நொய் குருணைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அது உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. நான் இல்லை மெஷர்மெண்ட் எதுவும் சொல்லலை. 1 கப்புனா 2 கப்போ 3 கப்போ ஜலம் விட்டு வேணும்னா அப்புறம் விட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். அதில் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, பொதுவாக அந்த குருணை பார்த்து துவரம்பருப்பை போடுவா பொடி பண்ணி. நான் வந்து பைத்தம்பருப்பை போட்டுருக்கேன். 1 டம்ளருக்கு ஒரு பிடிச்சப்படி அளவுக்கு பைத்தம்பருப்பு இன்னும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது தான். சிம்லேயே வச்சு இவனை கொதிக்க வைக்கலாம். ஆகட்டும். உங்கள்கிட்ட பேசிகிட்டே பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு சரியாக பேசலைன்னா எப்படி? அதனால தான். அடிக்கிற வெயிலில் சமையக்கட்டில் நின்று சமைக்க முடியல. கொட்டுன்னு கொட்டுறது இதெல்லாம். டாப் டு பாட்டம் அப்படியே வேர்த்து கொட்டுறது, ஒன்றும் முடியல. குளிச்சுட்டே இருக்க வேண்டியதான். பக்கத்தில் எங்கேயாவது ஆற்ற நேரம் இருந்ததுன்னா இங்கேயே போய் உட்காந்துக்கலாம், அப்படி இருக்குது. பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்காக சிம் பண்ணி இதை அப்படியே வேக வைக்கிறேன். அப்பப்போ திறந்து கலரிக்கலாம். அப்பனிச் இந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுடைய லைஃப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கே போய் இருக்கணும் பக்கடான்னு. வில்லேஜ்னால் அது எப்படி இருக்குன்னா பசுமையாக இருக்கணும், ட்ரையாக இருக்கக்கூடாது. நல்ல ஒரு குளம், ஆறு, அந்த மாதிரி மரத்தடி, டெய்லி அங்கே போய் குளிக்கணும். கோயில் இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கணும், பஸ் வசதிகள்லாம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் இருக்கணும். அங்கே போய் செட்டில் ஆகிடணும். இந்த ஏசியோ இந்த ஃபேன் காற்று நம்பிலோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா இருந்தப்போ என்னுடைய சின்ன வயசுலாம் பார்த்துருக்கேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மக்களுமே வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன்னா யதார்த்தம் அப்படி இருப்பாங்க. எங்கள் அப்பாலாம் அப்படி தான், யதார்த்தவாதி. பொதுவாக கிராமத்து மக்கள் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் நம்ம பேசிகிட்டே பண்ணலாம் அப்படின்னு. அவ்வளோதான் இது.
வெந்தவுடனே இறக்கிட வேண்டியதான். இன்னும் வேகலை, ஆனால் வந்து இதில் விட்டுருக்க ஜலம் வந்து அப்சர்வ் பண்ணின்றது இல்லையா. இப்போ தேவையான அளவுங்கிறதுனா என்னன்னு தெரியறதா? நசுக்கி பார்த்தா அப்படியே இருக்குது, ஒரு பாதி தான் வெந்திருக்கு. அப்போ திருப்பியும் வெந்நீராக இருந்தாலும் சரி, பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி விட்டுடலாம், ரொம்ப விட வேண்டாம். இது அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. இதுக்கு மேலே என் அடுப்பு மேலே வச்சுருந்த நீ சாப்பிட முடியாமல் பண்ணிடணும் அப்படின்னு கூப்பிட்டு தான் வந்துட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிக்கலாம். நமக்கு இந்த வெயில் தாங்கலை, அடுப்பு மேலே இதை வச்சு இந்த பாத்திரத்தை கலரினா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹீட்டு ஜாஸ்தி தானே ஆகும். பாவம் தானே, அதாவது யோசிக்கக்கூடாது. நான் அப்படித்தான். நம்மளோட நொயின்னு பேசுகிறேன்னா, நொய் உப்புமா ரெடி ஆகிடுது. கொஞ்சம் நாள் இருக்கட்டும், ஆறட்டும், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.